தெளிவாக இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. சாத்தான் என்ன செய்வான்னா, இன்னைக்கு அந்த 400 தீர்க்கதரிசிகளுக்குள்ளேயும் புகுந்து அவனை கொண்டு மூழ்கடிச்சாச்சு. சில வேளை நம்ம சும்மா தீர்க்க தரிசனம்னே கேட்கணும்னு ஓடனா அந்த தீர்க்கதரிசிக்க வாயிலுன்னு உங்களுக்கு வருவது கொஞ்சம் நல்லா தான் வரும். நீங்கள் சரியான வழியில் வராமல் இருக்கும்போது அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்கும். நீங்கள் நம்பியே வாழ்ந்து மோசம் போனவங்க நிறைய பேர் உண்டு. ஒரு சொல்லுவோமா, தீர்க்க தரிசனம் சொப்பனம் வந்தது, சொப்பனத்தை எல்லாம் நம்பாதே. ஆமென். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் வரும். ஆமென். சொப்பனம் மூலம் பிசாசு கூட உங்கள்கிட்ட பேசுவான், தவறான காரியங்களை எல்லாம் பேசுவான், கொண்டு வருவான். ஆனால் சொப்பனத்தின் வழியாக தேவனும் பேசுவார். அதுதான் தெளிந்த புத்தி இருக்கணும், வசன அறிவு இருக்கணும். இந்த சொப்பனம் எனக்கு வந்திருக்குன்னா வசனத்தின்படி இருக்கா? இது தேவன் சொன்னது தானே. தேவன் உங்களுக்கு சொப்பனத்தை சரியாக காட்டினா அது தெளிவாக இருக்கும். ஆமென். தெளிவாக இருக்கும், அது மறக்காது. மற்றபடி வாரதெல்லாம் கொஞ்சம் அப்படி அலசடி போகும். தேவன் காட்டின சொப்பனம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் எழும்பும் போதே உள்ளத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கும். சொல்லுவோமா, மற்றதெல்லாம் ஒரு கலக்கம், ஒரு சஞ்சலம் போல் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். எந்த வழியிலெல்லாம் உங்களையே என்னை ஏமாத்தலான்னு அவன் வகை தேடி வந்துக்கிட்டே இருக்கான். அதனால் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, இந்த பரிசுத்தாய் பெற்ற நீங்கள் என்ன செய்யணும், நானும் தெளிவாக இருக்கணும்.